75% வாய்ப்புகள் ஸ்டாலின் முறைகேடு செய்துள்ளார். அதனால் அவர் அந்த தேர்தல் செல்லாது. இந்த தீர்ப்பிலிருந்து 6 வருஷத்துக்கு அவருக்கு எலெக்ஷன்ல நிற்க முடியாது. அவருக்கு மரியாதை கொடுக்கும் வகையாக டைம் கொடுத்து விசாரிச்சப்ப எங்கிட்ட ஒரு பக்கா டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு கேட்ட உடனே திருப்பி பிப்ரவரி மாதம் போட்டாங்க. இப்ப என்னுடைய சந்தேகம் 90% அந்த ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. நீதிபதிகள் நாங்க வெளியில போறோம், நாங்க தீர்ப்பு சொல்லல, வேற நீதிபதிகள் போடுனா இப்ப என்னுடைய சந்தேகம் 90% அந்த ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. நிச்சயமாக மேலிருந்து ஒரு சின்ன அழுத்தம் இல்லாமல் நடந்திருக்காது. ஸோ ஸ்டாலினுடைய எதிர்காலத்தை இப்பொழுது நீதிமன்றம் கையில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 6 வருஷத்துக்கு நிற்க முடியாதுன்னா அதில் முறைகேடுன்னு சொல்லி தண்டனை கொடுத்தா அத்தனை வருஷம், அதன் பிறகு 6 வருஷம்னா 80 தாண்டிடும். இந்த வழக்கு இதுக்கு மேலே போகாது. என்னை பொறுத்தவரை இன்னொரு நீதிபதி 3 நாள் டைம் கொடுத்து இது வேகமாக முடிக்கப்படலாம். கண்டிப்பாக ஸ்டாலின் கழுத்தில் இந்த கத்தி தொங்குவது உறுதியாகிறது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சேனல்லே பார்த்தீங்கன்னா நேர்காணல்ல பேசியிருப்போம் பல மாதங்களுக்கு முன்னாடி. ஸ்டாலின் அவர்களின் 2011 அப்போ அந்த தேர்தல் முறைகேடு வழக்கானது என்ன நிலைமையில இருக்குன்றது பேசியிருப்போம். இப்போ என்ன நிலைமையில இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீதிமன்றம் சார்பாக? ஸோ இப்போ ஸ்டாலின் வழக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், டிசம்பர் மாதம் வந்த பொழுது ஸ்டாலினுடைய வழக்கறிஞர் எனக்கு 3 ஃபுல் டே கொடுங்கன்னாரு. அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 ஃபுல் டே கேட்டதுக்கு 3 ஹாஃப் டேயாக கொடுத்து விசாரணை பண்ணப்போ ஜனவரி மாதம் வந்தப்போ என்ன பண்ணாங்க, இவங்க கொடுத்த எல்லா ஆதாரத்தையும் ஸ்டாலின் தரப்பில் 26 வழக்கறிஞர்கள், எல்லாம் ரொம்ப சீப்பான வழக்கறிஞர்கள் தான். அவங்க வந்தால் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பேசினாலும் 25 30 லட்ச ரூபா. இது மாதிரி 26 வக்கீலில் ஒரு 15 பேர் கபில் சிபலில் ஆரம்பித்து பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. நான் இதை விட அதிகமாக கம்மியாக 24 பொன்முடி வழக்கில் பார்த்தேன். இதில் 26 வழக்கறிஞர்கள் நான் கவுண்ட் பண்ணேன். இப்போ இது அவர் பல ஆதாரங்களை கொடுத்தாங்க. அதாவது சுய உதவி குழுக்கள்ங்கிற பெயரில் நேரடியாக துர்கா ஸ்டாலின் கலந்து கொண்டு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சில ஆதாரங்கள், இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கபில் சிபல் உடைச்சிட்டார். கடைசியாக நீதிபதி திரு மகேஸ்வரி அவர்கள், என்ன நீங்கள் இவ்வளவு ஆதாரம் இருக்குது, என் டைம் எடுக்கிறீங்கன்னு. ஏன்னா இந்த வழக்கில் அவரை எதிர்த்து தோற்றவர் திரு சைதை துரைசாமி. அதாவது 2009 தேர்தலில் உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் திரு டிவிகே இளங்கோவன் இங்கே 29,000 ஓட்டில் ஜெயிச்சார். எப்பயுமே 1000 விளக்கில் 1000 2000 ஓட்டில் தான் ஸ்டாலின் ஜெயிப்பார். ஆகா, நமக்கு ஒரு சேஃப் சீட்டு கிடச்சிச்சு. இங்கே நீங்கள் குளத்தூரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெரம்பூர் மற்றும் அதை ஒட்டிய உள்ள மூலக்கடை பகுதிகளெலாம் கிறிஸ்தவர்கள் அதிகம். ஸோ மைனாரிட்டி நமக்கு சேஃப்னு சொல்லி அந்த சீட்டுக்கு போனார். அந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சது வெறும் 2700 ஓட்டு லீடில் தான். இப்பொழுது பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கூப்பிடு தூரத்தில் இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் அப்பொழுது நின்று தனியாக 4000 ஓட்டு வாங்கியிருந்தார். அந்த 4000 கட்சியிருந்தால் சைதை துரைசாமி ஜெயிச்சிருப்பார், இல்லை இவருக்கு லீட் ஆகிருக்கும். ஆனால் 2700 தான் ஜெயிச்சார். இது போல் பல முறைகேடு ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொடுத்தப்போ ஒன்னொன்னையாக கபில் சிபல் உடைச்சார். கடைசியாக இவர் போட்ட வக்கீல் யாருன்னு சொன்னால் பாம்பே ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்து வாலண்டியராக பதவி ஓய்வு முன்னாடி ரிட்டையர் பெற்ற நல்லமன் நாயுடுங்கிற ஒரு பெரிய வக்கீலை போட்டிருந்தார். அவருக்கு மரியாதை கொடுக்கும் வகையாக டைம் கொடுத்து விசாரிச்சப்ப எங்கிட்ட ஒரு பக்கா டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்லணும்னு கேட்ட உடனே திருப்பி பிப்ரவரி மாதம் போட்டாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் போட்டப்போ அந்த டிஜிட்டல் எனக்கு கொஞ்சம் இதில் அதை பற்றி நீங்கள் பேசணுன்னு கூட நான் பேசலை. ஏன்னா அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் என்னன்னு அப்புறம் வந்துச்சுன்னால், திரு ஸ்டாலின் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுக்குறாங்கன்னு செய்தி வருகிறது.
இவங்க தரப்பு சைதை துரைசாமி தரப்புல இருந்து வீடியோ எடுக்க போகிறாங்க. அவங்க நேரடியாக எலெக்ஷன் கமிஷனுடைய பறக்கும் படைக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துடுறாங்க. அவங்க கண் முன்னாடி இந்த வீடியோ எடுத்ததுன்னு அவங்க ஆத்தென்டிகேஷன் லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மார்க் பண்ணதோ அன்னைக்கு ஏஐ கிடையாது, ஸோ எடிட் பண்ணதோ இல்லை, இது எங்கள் முன்னால் எடுத்ததுன்னு இவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லப்பட்ட வீடியோ. அதில் என்ன இருக்குன்னா, இவங்க வெளியில் இருந்துட்டு கேட்குறாங்க திறந்து விடுங்கன்ட்டு, உள்ளே பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 மணி நேரம் உள்ளே விடாமல் அதன் பிறகு உள்ளே போனால் ஒரு ரூமில் பல மூட்டைகள் போய் 1-2 மூட்டை மாத்திரம் இருக்குது. நிறைய பூத் ஸ்லிப்பு, ஸ்டாலினுடைய ஃபோட்டோ போட்ட திமுக பூத் ஸ்லிப்புகள், பக்கத்து ரூமில் பெண்கள் பல பேர் இருக்காங்க, இன்னும் 4 மூட்டையோட போகிறது. இது எல்லாமே வீடியோவில் பணம் கொடுப்பது ஸ்டாலினுடைய பூத் ஸ்லிப்பை கொடுத்ததுன்னு ப்ரூஃபோட. இது ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இல்லை என்று கபில் சிபல் சொன்னார். அதை ஏற்றுக்காமல் இல்லை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து முடிச்சிட்டோம், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, தீர்ப்பு விரைவில் சொல்லப்படும்னு சொல்லி வழக்கை நாங்கள் விசாரணையை முடிச்சிட்டோம், வாதி பிரதிவாதி ரெண்டையும் கேட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நீங்கள் சொன்னது இவங்க சொன்னது யார் உண்மை யார் பொய், உண்மை எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறதுக்கு நாளை பின்னாடி சொல்லுவோம், தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. இது பிப்ரவரி மாதம். நம்ம இப்போ இருக்கிறது மே மாதம். சாதாரணமாக தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டால் 90 நாளில் கொடுப்பாங்க. போன வாரம் திடீர்னு பார்த்தா அந்த 2 நீதிபதிகளும், ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகிறார், இன்னொருத்தர், 2 பேர் பெஞ்சு, நாங்கள் 2 பேரும் இதுலேருந்து விலகிக்கிறோம், இதுக்கு வேற 2 நீதிபதிகளை போட்டு புதுசாக ஆரம்பத்துலேருந்து விசாரிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னுடைய, அதாவது நீங்கள் ஒரு நீதிபதியை போடுறீங்க, அந்த நீதிபதி வாதிக்கோ பிரதிவாதிக்கோ முன்னாடி வக்கீலாக இருந்தாலோ இல்லை இந்த வழக்கு சம்பந்தமாக அவருக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா யாராவது சொன்னால் அவங்க ஒதுங்கிப்பாங்க, நாங்கள் இதை விசாரிக்கல, எனக்கு பதிலாக வேற ஜட்ஜு. ஆனால் இவங்க 2 பேரும் விசாரிச்சுட்டு எல்லா விசாரணையும் முடிச்சுட்டு கடைசியில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது, தீர்ப்பு ரிசர்வ் பண்ணிட்டு ஒத்தி வச்சிருக்காங்க, என்ன நாள் சொல்லி கொடுக்குறோங்கிற நேரத்தில் இப்போ மறு விசாரணைன்னு போட்டாங்க. அதில் சாரமே இல்லைன்னு வச்சுக்க. நான் போன தடவை சொன்னப்போ சொன்னேன் 75% வாய்ப்புகள் ஸ்டாலின் முறைகேடு செய்துள்ளார், அதனால் அவர் அந்த தேர்தல் செல்லாது, இந்த தீர்ப்பிலிருந்து 6 வருஷத்துக்கு அவருக்கு எலெக்ஷன்ல நிற்க முடியாது அப்படின்னு வந்து நிற்கும். இப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் ஒன்று 25% வாய்ப்புல இல்லை முறைகேடு ப்ரூவ் ஆகலன்னா அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிபதிகள் மறு விசாரணைக்கு நாங்கள் வெளியில் போகிறோம், நாங்கள் தீர்ப்பு சொல்லலை, வேற நீதிபதிகள் போடுன்னா இப்போ என்னுடைய சந்தேகம் 90% அந்த ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. ஏதோ சில காரணங்களுக்காக, ஏன்னா என்னுடைய கடந்த 30 வருஷமாக நான் பேப்பர் படிக்கிறதுல ஒரு நீதிபதி பல கட்டங்களில் வெளியேறுவாங்க, ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு ரிசர்வ்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 பக்கத்தையும் முழுக்க கேட்டுட்டு தீர்ப்பை அறிவிக்க போகிறோம், என்ன தேதின்னு பின்னாடி சொல்லுவோன்னு சொன்ன நிலைமையில் இது வரைக்கும் நான் ஒரு கேஸ் கூட பார்க்கறதில்லை. இது அமித்ஷா அவர்கள் ரிக்வெஸ்டில் நடந்துச்சா? ஸோ ஸ்டாலினுடைய எதிர்காலத்தை இப்பொழுது அந்த கேஸ் மறு விசாரணையில் சிக்கி கொண்டிருக்கிறது. என்னதான் நீதிமன்றம் ஃப்ரீன்னு சொன்னாலும் மத்திய அரசோடு ஓரளவுக்கு இணைப்பு நடக்கும். ஸோ இப்பொழுது புதிதாக 2 நீதிபதிகள் திருப்பி மொத்தத்தையும் விசாரணை பண்ணி ஸ்டாலின் முறைகேடு பண்ணி இருக்காருன்னு சொன்னால் அவர் தேர்தலிலேயே நிற்காமல் போக முடியும். ஸோ இது எதனால் நடக்குது? அமித்ஷா அவர்கள் கையில் தான் இருக்கா? இல்லை, அமித்ஷா சொல்லி இது நடந்திருக்கான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னுடைய 30 வருஷமாக நான் பேப்பர் கண்டிப்பாக தினமும் படிக்கிறேன். 1995 தினந்தோறும் பேப்பர் பார்க்குறவன், பல வழக்குகளை பார்த்தேன், இது மாதிரி ஒரு கேஸ் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து நிச்சயமாக மேலிருந்து ஒரு சின்ன அழுத்தம் இல்லாமல் நடந்திருக்காது. ஸோ ஸ்டாலினுடைய எதிர்காலத்தை இப்பொழுது நீதிமன்றம் கையில் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தோத்துட்டார், இப்பொழுது தேர்தலிலும் நிற்க முடியாமல் போன, ஏற்கனவே அவருக்கு 73 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 6 வருஷத்துக்கு நிற்க முடியாதுன்னா, அதில் முறைகேடுன்னு சொல்லி தண்டனை கொடுத்தா அத்தனை வருஷம், அதன் பிறகு 6 வருஷம்னா 80 தாண்டிடும். ஸோ என்ன ஆகும்னு தெரியல, பார்க்கணும். ஆனால் நம்ம பார்க்கும் நேயர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி நம்மளை கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து வழக்கு வந்து தள்ளி வச்சுட்டே போகிறதால தான் இந்த வழக்கு வந்து நீட்டிச்சுட்டே போகுது. இல்லைம்மா, இது உங்களுக்கு இருக்கிற அதே ஆதங்கமும் எனக்கு இருக்குது. பட் இந்தியாவுடைய நீதி எப்படி சொல்லி இருக்குன்னால் 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அத்தனை வாய்ப்பையும் கொடுத்துட்டு நான் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவர்கள் ரொம்ப சீப்பான வக்கீலாக ஒரு நாளைக்கு 25-50 லட்ச ரூபா வாங்குற வக்கீல். ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ உதாரணமாக ப. சிதம்பரம் முன்னாள் அமைச்சர் வந்தார்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற நீதிபதியெல்லாம் அவருக்கு கீழே வேலை செஞ்சுருப்பாங்க.
அவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது இப்போ மேலே போக போக வழக்கு காஸ்ட்லியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு பெயில் கிடைக்கணும்னா பெரிய கவுன்சிலை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் வரத்துக்கு இப்போ அன்றைக்கே 10 லட்சம் 20 லட்சம். இந்த மாதிரி பல முறை இவர்கள் கபில் சிபல், ப சிதம்பரம், அபிஷேக் மனு சிங்வி, ரோத்தகி அப்படின்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தாலே இவங்க ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுன்னு தள்ளுறதுக்கு இப்போ கொடுக்குறாங்க. பட் இந்த நிலையில் இந்த வழக்கு இதுக்கு மேலே போகாது. என்னை பொறுத்தவரை இன்னொரு நீதிபதி 3 நாள் டைம் கொடுத்து இது வேகமாக முடிக்கப்படலாம். கண்டிப்பாக ஸ்டாலின் கழுத்தில் இந்த கத்தி தொங்குவது உறுதியாகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 75% போன முறை சொன்னேன். இப்போ 80-90 தாண்டி, ஏன்னா முழு விசாரணையை கேட்டுட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் மறு விசாரணைன்னு சொன்னால் வாய்ப்புகள் ஸ்டாலின் சைடுக்கு முறைகேடு இருக்குங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இல்லாட்டி இன்னொரு தடவை கோர்ட் டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சார். அப்போ தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது, இந்த வழக்கின் விசாரணையானது எந்த அளவுக்கு சூடு பிடிக்குது அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். நிகழ்வுகளை பற்றி நன்றி சார்.